கட்சியின் அடுத்த துணைத் தலைவராக தனது போட்டியாளரான நூருல் இஸ்ஸா அன்வாருக்கு வாக்களிக்குமாறு பிகேஆர் பிரதிநிதிகளுக்கு ரவிசி ரம்லி அழைப்பு விடுத்துள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கான போட்டியில் தனது மகள் தோல்வி அடைந்தால் அது பிகேஆர் தலைவரும் பிரதமருமான அன்வார் இப்ராஹிமுக்கு மோசமாக தோன்றும் என்று ரவிசி தெரிவித்துள்ளார். நூருல் இஸ்ஸா தோற்றால் பிகேஆர் உறுப்பினர்கள் அன்வாரை நிராகரிக்கிறார்கள் என்று பொருள்படும் என்றும், அதனால் நூருல் இஸ்ஸா வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். நூருல் இஸ்ஸா போட்டியிடும் முடிவை ஆதரிப்பவர்கள் மக்களை அவமதிக்கும் வகையில் அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.